ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்க டாபிக்னா அது வந்து இஐஏ 2020. நம்ம வந்து இந்த டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக புரியறதுக்காக வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் மூலம் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், இஐஏனா என்ன? ஸோ அதோட டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு புது ப்ராஜெக்ட் வரதுனாலும் அது வர்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்னால என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கு எந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சு அது ஒரு ரிப்போர்ட்டா சொல்றது தான் இஐஏ. ஸோ ப்ராஜெக்ட்னு சொல்றோம் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட்னா என்னென்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய வரும். ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுனாலும், இல்லை ஒரு தெர்மல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், இல்லை வந்து ஒரு ரிவருக்கு நடுவில் வந்து ஒரு டேம் கட்டுறதுனாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு ஹைவேஸ், இல்லை வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து ரோடு, இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ராஜெக்ட்ஸ்குள்ள வரும். அது மாதிரி வந்து நம்ம என்விரான்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா, இந்த என்விரான்மெண்ட்னா என்ன? இந்த என்விரான்மெண்ட்னா என்னன்னு பார்க்கும்போது, இந்த ப்ராஜெக்ட் எங்க வருதோ அங்க உள்ள மக்களுக்கோ இல்ல மற்ற உயிரினங்களுக்கோ இல்ல அங்க உள்ள இயற்கை வளங்களுக்கோ இந்த ப்ராஜெக்ட்னால ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னா அதை வந்து ஒரு ரிப்போர்ட்ல சொல்றதுதான் இந்த இஐஏ. எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்க எடுத்துட்டாலும் அதோட அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றதான் மெயினா பார்ப்போம். அப்படி இருக்கும்போது தான் 1970 யூஎஸ்ல வந்து பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்க்காம ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அதனால என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் ஃபர்ஸ்டே பார்த்துடணும்னு சொல்லிட்டு இந்த இஐஏ கான்செப்டை கொண்டு வராங்க. அது எல்லா கண்ட்ரீஸ்லயுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் 1984 போபால் கேஸ் ட்ரெஜடிக்கு அப்புறம் தான் இது வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. 1986 என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கீழே இந்த இஐஏ கொண்டு வராங்க. ஆனா 1994 தான் ஃபார்மலா ஒரு பாலிசியா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி 2006 தான் வந்து லாஸ்டா வந்து ஒரு பெரிய டிராஃப்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அதுதான் வந்து நம்ம இன்ன வரையும் 2020 வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், ஸோ அவங்க தான் வந்து இந்த இஐஏ ப்ராசஸ் டிஃபைன் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் புதுசா வரதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் பிளான் ஃபர்ஸ்ட் இந்த மினிஸ்ட்ரி கீழே போனோம். ஒரு பேசிக் ஸ்கிரீனிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பிளஸ் நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ், அப்புறம் வந்து என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட், அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பத்தி ஒரு பெரிய அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்னால என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இஐஏ ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த இஐஏ ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான ப்ராசஸ் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் ஹியரிங். அதாவது இந்த ப்ராஜெக்டை பத்தின ஜென்ரல் பப்ளிக்கோட ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ப்ராசஸ். ஸோ சின்ன ஃபோரம் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட பப்ளிக்கோ இல்ல ஜென்ரல் பப்ளிக்கோ இல்ல வந்து என்ஜிஓஸ் அண்ட் நிறைய என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபோரமுக்கு வரதுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க வந்த உடனே அந்த ப்ராஜெக்டை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை பத்தி ஏதாவது ஒப்பீனியன் இருக்கான்னு கேட்டு அதை இந்த ரிப்போர்ட்ல ஆட் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட்டை மினிஸ்ட்ரி சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோல் ரிப்போர்ட்டை பார்த்து இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்றதா வேணாமான்னு அந்த மினிஸ்ட்ரி முடிவெடுப்பாங்க. இதுதான் வந்து இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்டோட ஹோல் ப்ராசஸ். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்டா 2006 தான் வந்து ஒரு டிராஃப்டோட சேஞ்சஸும் வந்து இந்த பாலிசியில பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 25 இயர்ஸா வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இந்த இஐஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ மார்ச் 2020 கவர்மெண்ட் வந்து இந்த பாலிசிக்கு கீழே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்காங்க. அந்த சேஞ்சஸை பத்தி தான் இப்போ நிறைய டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டினையல் ஆஃப் பப்ளிக் டு ரிப்போர்ட் வயலேஷன்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு ப்ராஜெக்டோ இந்த இஐஎஸ் டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாம அவங்க வேற ஏதாவது பண்ணா ஜென்ரல் பப்ளிக் கூட போய் அந்த ப்ராஜெக்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஜென்ரல் பப்ளிக் யாருமே போயிட்டு இப்ப எந்த தப்பு நடந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸோ இல்ல அந்த ப்ராஜெக்டை பண்ற அந்த தப்பு பண்றவங்களோ போய் அவங்களே வந்து அந்த தப்பை ஒத்துக்கிட்டாதான் அதை வந்து இப்ப எடுத்துப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு, போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இப்ப அப்படி இல்லை, ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட போயிட்டு கிளியரன்ஸ்க்காக அப்ளை பண்ணலாம். தேர்டு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்ப எந்த ப்ராஜெக்டையுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம். அதாவது அவங்க ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டா அந்த ப்ராஜெக்டை பத்தின எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்பவே வந்து கம்மியான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் அப்படி பண்ணலாம். ரொம்பவே கிளாசிஃபைடு டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும் தான் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேல் இதை பண்றது மூலமா கவர்மெண்ட் எந்த ப்ராஜெக்ட் வேணுமாலும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பப்ளிக் ஹியரிங்ன்றது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஆனா இப்ப வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் நினைச்சா
அவங்க வேணும்னா இந்த பப்ளிக் ஹியரிங் வைக்கலாம், இல்ல வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சில லைசன்ஸ்க்கு வந்து அவங்க இந்த ஹியரிங்கை வைக்க தேவையில்ல. அது மட்டும் இல்லாம இந்த பப்ளிக் ஹியரிங் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நோட்டீஸ் பீரியட் வந்து 30 டேஸா இருந்துச்சு. அதாவது இந்த ப்ராஜெக்டை பத்தி அவங்க வெளியிட்டு 30 டேஸ்க்குள்ள வந்து பப்ளிக் வந்து அவங்களோட ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஆனா இனிமேல் வந்து 20 டேஸ் அவங்க குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய செக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்ரூவல் வாங்குறது வந்து ரொம்பவே ஈஸி. அவங்க வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த இஐஏ ஃபாலோ பண்ணவே தேவையில்ல. குறிப்பா பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு 20,000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் கட்டப்படுற பில்டிங்ஸ் மட்டும்தான் கிளியரன்ஸ் தேவையில்ல. ஆனா இதுமேல 1.5 லேக் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கிளியரன்ஸ் தேவையில்லைன்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு அந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 83 பேஜஸ் ஒர்த் இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. நம்மளால வந்து ரொம்ப டீப்பா எல்லாத்துக்குள்ளேயும் போக முடியல. இதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து பப்ளிக் ஒப்பீனியனுக்காக விட்டுருக்காங்க. 10th தான் வந்து இதுக்கான டெட்லைன். அதாவது ஜென்ரல் பப்ளிக் வந்து இந்த சேஞ்சஸ்ல வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு அப்போசிங் ஒப்பீனியன் இருந்தா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து எந்த ஒரு மீடியா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஜென்ரல் பப்ளிக் யூனியன்ஸும் சரி, என்விரான்மெண்ட் ஆக்டிவிஸ்டும் சரி, எல்லாருமே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த சேஞ்சஸ் இப்ப அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த என்விரான்மெண்ட் மினிஸ்டர் ஜெயராம் ரமேஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இதை அப்போஸ் பண்றதா இப்ப கரண்டோட யூனியன் மினிஸ்டருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்துட்டு பப்ளிக்கோட இன்வால்மெண்ட் நீங்க குறைக்கிறதுனால இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ரொம்ப அதிகமா சப்போர்ட் பண்றதாகவும், அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து அத்தாரிட்டி எடுத்துக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிலயும் சரி, முக்கியமா கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை அப்போஸ் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு டீடைல்டா ஒரு ரிப்போர்ட்டே சொல்றாங்க இந்த சேஞ்சஸ் எல்லாம் வரதுனால வெஸ்டர்ன் காட்ஸ்ல உள்ள ஃபாரஸ்ட் எல்லாம் டோட்டலா அழியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் யூனியன்ஸ், நிறைய ஜென்ரல் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த சேஞ்சஸ் வந்து அப்போஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து லெட்டர்ஸ் அண்ட் இமெயில்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் அவங்க சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இப்ப இருக்கிற இந்த இஐஏ ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு லாங் அண்ட் டஃப் ப்ராசஸ். இதனால வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்ரூவ் ஆகுறதோ டிலே ஆகுது. அது இல்லாம தேவையில்லாம நிறைய பப்ளிக்கோட இன்வால்மெண்ட்ஸ் வரதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து நடந்து முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்ப கொண்டு வர சேஞ்சஸ் மூலமா இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஈஸியா அப்ரூவல் கிடைச்சு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட்டாவும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து நிறைய ரீசன்ஸ் கொடுத்தாலும் இவ்வளவு பேர் அப்போஸ் பண்றதை பார்க்கும் போதும், அது மட்டும் இல்லாம அந்த சேஞ்சஸ் எல்லாம் படிச்சு பார்க்கும் போது நம்மளுக்கே ரொம்ப ஆப்வியஸா தெரியுது கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவரா இருக்க மாதிரி இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை அப்போஸ் பண்றவங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் இஐஏ வந்து எதுக்காக ஃபார்ம் ஆச்சோ அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி இருக்கு இந்த அவங்க கொண்டு வந்த சேஞ்சஸ். ஸோ அதனால வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இவங்க சொல்ற அந்த சஜஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டு புது சேஞ்சஸ் டிராஃப்ட்ல கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். உங்களுக்கும் வந்து இதுல ஏதாவது ஒரு கன்சர்ன் இருந்தா நீங்களும் போயிட்டு உங்களோட ஒப்பீனியன் வந்து கவர்மெண்டோட சைட்ல தெரிவிக்கலாம். அது மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா இந்த வீடியோ கீழே நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.